ஹாய். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா iOSல வந்து எப்படி ஆப்பிள் மேப் யூஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆப்பிள் மேப்பை யூஸ் பண்ணி எப்படி கரண்ட் லொக்கேஷனை பாயிண்ட் பண்ணி நம்ம கரண்ட் அட்ரஸ் எடுக்கிறதுன்னு சொல்லி ஆப்பிள் மேப்பை வச்சு செக் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இதோட டுட்டோரியல் இந்த சீரீஸ் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி தமிழில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா திஸ் ஃபார்ம் எப்படி பில்ட் பண்ணுறது, இந்த பாட்டம் நேவிகேஷன், திஸ் டிரான்சாக்ஷன் அனிமேஷன் யூ கேன் சி, அந்த பேக்ரவுண்ட் வந்து நமக்கு டிரான்சாக்ஷன் அனிமேஷன் எப்படி ஸ்மூத்தாக டிரான்சாக்ட் ஆகுது. ஸோ அது எல்லாமே வந்து என்னோடய இங்கிலீஷ் சேனலில் போட்டிருக்கேன். லிங்க் வந்து பாட்டமில் இருக்குது. ஸோ யூ கேன் செக். நீங்கள் வந்து என்னோடய பேஜ்குள்ளே போனீங்கன்னா என்னோடய இங்கிலீஷ் சேனல் பார்க்கலாம். ஸோ அது வந்து ஃபுல்லாகவே அட்வான்ஸ் டுட்டோரியல் ஒன்லி. ஸோ இதில் வந்து நான் வந்து பேசிக்லேருந்து பில்ட் பண்ணுறதுனால இதில் அட்வான்ஸ்ட் வந்து நிறையா போடுறது இல்லை. இந்த மாதிரி அப்பப்போ டைம் கிடைக்கிறப்ப ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அட்வான்ஸ்டாக எல்லாமே வேணும்னா அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எல்லாமே அட்வான்ஸ்ட் கிடைக்கும். ஸோ எப்படி மேப்பு, ப்ளூடூத் எப்படி யூஸ் பண்ணுறது, ஸோ ஆல் த ஆண்ட்ராய்டு அண்ட் iOS அட்வான்ஸ் ஸ்கில்ஸ் இட் வில் பி அவைலபிள் ஓவர் தேர். ஸோ ஹியர் you can see only basic things. So basicலேருந்து நான் வர்றதுனால it will make time for that things to come out. So if you want the previous video for this one like bottom navigation and the form and the animations of this Xcode, அது எல்லாமே வேணும்னா நீங்கள் வந்து அந்த சேனல் லைட்டாக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து நம்ம எப்படி கூகுள் மேப் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம், ஜஸ்ட் பேசிக் திங்ஸ். ஸோ ஐல் ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து தோஸ் சேனலில் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் இப்போ ரிமைனிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து ஒரு மேப் வியூ வந்து பில்ட் பண்ணிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ மேப் வியூ வந்து ஆட் பண்ணிக்கிறோம். மேப் வியூ ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த மேப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேப் கிட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் கரண்ட் லொக்கேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பெர்மிஷன்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இது வந்து என்னென்னா மேப் கிட் யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ பிஃபோர் இதில் வந்து 2 things இருக்குது. மேப் கிட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து கரண்ட் ரீஜியன் பொசிஷன் பண்ணி எடுக்கிறது. ஸோ நான் வந்து நார்மலாக உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்லேருந்தே ஒரு டேரெக்டாகவே நம்ம கரண்ட் லொக்கேஷனுக்கு போயிடுவோம். ஸோ அதில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக போச்சு. அது வந்து நியர்லி மோர் தென் 20 minutes போச்சு. இது வந்து நான் ஷார்ட்டாகவே முடிச்சிருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த அப்ளிகேஷனுக்கு வந்து இங்கே வந்து பெர்மிஷன்ஸ் ஆட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இன்ஃபோவில் வந்து நம்ம இது ஆட் பண்ணோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3 things ஆட் பண்ணணும். நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து என்எஸ் லொக்கேஷன் வென் ஐ யூஸ் டிஸ்கிரிப்ஷன். ஸோ இதுக்கு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனும் கொடுக்கணும், ஓகேங்களா? ஸோ என்ன டிஸ்கிரிப்ஷன் சொல்லி டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம். ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி லொக்கேஷன் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட்டே பண்ணிடுறேன், ஓகே, காப்பி, ஓகே. ஸோ அது வந்து நான் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்கேன் நான் வந்து இதில் கொடுக்குறதுக்காக. ஸோ அதனால் அதை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். 3வது வந்து பார்த்திங்கன்னா ஓகே. ஸோ இது வந்து இதுவும் அதே தான். we need to locate the providers to provide the service, ஓகே. தென் ஸோ டன். ஸோ இந்த 3மே ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸோ நம்ம வந்து மேப் கரண்ட் லொக்கேஷன் எடுக்கலாம். அது இல்லாமல் வந்து நம்ம மேப் ஷோ பண்ணலாம். அதே மாதிரி பர்டிகுலர் ஏதாவது ஒரு நம்மளோட ஃபிக்ஸ்டு லேட்டிடியூட் லாங்கிடியூட் கொடுத்து நம்ம வந்து மேப் ஷோ பண்ணலாம். ஸோ அதுக்கு எந்த தடங்களும் இல்லை. பட் நம்மளோட கரண்ட் லொக்கேஷன் வந்து நம்ம லைவாக அப்டேட் ஆகணும் அப்படின்னா நம்ம அந்த பெர்மிஷன்ஸ் வந்து ஆட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நம்ம அந்த பெர்மிஷன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் இதில் வந்து முன்னாடி அந்த மாதிரியே விட்டுறேன் இப்போதைக்கு, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு லொக்கேஷன் மேனேஜர் ஒன்று பில்ட் பண்ண போகிறோம். லொக்கேஷன் மேனேஜர்லேருந்து தான் நம்ம எல்லாமே ஹேண்டில் பண்ண போகிறோம். இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் மேப் மட்டும் தான் ஷோ பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ நான் லொக்கேஷன் மேனேஜரை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிடுவோம். எங்கே இருக்குது? ஸோ லொக்கேஷன் மேனேஜர் நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிடுறேன். கண்ட்ரோல் என்ன, ஓகே, ஜஸ்ட்டு ஷிஃப்ட் கிளாஸ் தான், ஷிஃப்ட் கிளாஸு லொக்கேஷன் மேனேஜர். ஸோ லொக்கேஷன் மேனேஜர் ஆட் பண்ணதுக்கப்புறம் லொக்கேஷன் மேனேஜரில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். கிளாஸ் லொக்கேஷன் மேனேஜர். இது வந்து என்எஸ் ஆப்ஜெக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும், அப்சர்வபிள் ஆப்ஜெக்ட், பிகாஸ் இதை வந்து நம்ம ஸ்டேட் ஆப்ஜெக்டாக வந்து மேப் வியூவில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால வந்து நமக்கு இங்கே வந்து அது என்எஸ் ஆப்ஜெக்டாகவும் அப்சர்வபிள் ஆப்ஜெக்டாகவும் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம லொக்கேஷன் எடுக்கிறதுனால லொக்கேஷன் மேனேஜர் டெலிகேட் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இது எல்லாம் இருக்கணும். இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கோர் லொக்கேஷன் இம்போர்ட் மேப் கிட், ஓகேங்களா? ஏன்னா மேப் கிட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம லொக்கேஷன் லைவ் லொக்கேஷன் ட்ராக் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் கோர் லொக்கேஷன் வந்து லைவ் அப்டேட் பண்ணுறதுக்காக, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு லைவ் லொக்கேஷன் மேனேஜர்னு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து நம்ம எடுக்க போகிறோம். ப்ரைவேட் வேர் லொக்கேஷன்
manager is equal to cl லொக்கேஷன் மேனேஜர் ஓகேங்களா. இந்த லொக்கேஷன் மேனேஜர் வச்சு இந்த லொக்கேஷன் மேனேஜரில் இருந்து நமக்கு அப்டேட் ஆகும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஃபில் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பப்ளிஷ்டு இது வந்து இதில் தான் நம்ம ரீஜியன் செட் பண்ண போகிறோம். எந்த ரீஜியன் அப்படின்னு சொல்லி ரீஜியன் ஈக்குவல் டு எம்கேனா மேப் கிட் ஓகேங்களா. மேப் கிட்டோடது சென்டர் அண்ட் ஸ்பேன் ரெண்டுமே நம்ம இது பண்ணணும். ஓகே, சிஎல் லொக்கேஷன் 2D லேட்டிடியூட் லாங்கிடியூட் ஓகேங்களா. இது வந்து இனிஷியல் பொசிஷன் வந்து நம்ம எதனாலும் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு இனிஷியல் பொசிஷன் வந்து எது வைக்கணுமோ, சப்போஸ் லைவ் அப்டேட் ஆகாமல் இருந்தால் ஓகேங்களா. எம்கே ஸ்பேன்னா என்னென்னா இது வந்து ஜூமிங் பொசிஷன். உங்களுக்கு வந்து நம்ம கரண்ட் பொசிஷன் செட் பண்ணிவிட்டு அதோட ஜூம் வந்து எப்படி இருக்கணும், உங்களுக்கு வந்து ஃபுல் ஏரியாவும் காட்டணும்னா நீங்கள் வந்து இது வந்து எப்படின்னா 1 வந்து ஃபுல். ஸோ நம்ம வந்து 0.01 கொடுக்கலாம். 0.1னாலும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கரெக்டான அந்த ஸ்ட்ரீட்டுக்கு போகாது. நான் வந்து யூஸ்வலாக 0.05 கொடுக்கலாம். இது வந்து கரெக்டாக 1 கொடுத்தீங்கன்னா பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டுக்கு கரெக்டாக உங்களோட கரண்ட் லொக்கேஷனில் கரெக்டாக பாயிண்ட் ஆகி நிற்கும். 0.05 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்வலாக நிற்கும் ஓகேங்களா. ஸோ இது வந்து நம்ம ஸ்டார்டிங் ரீஜியன். ஸோ இதை தான் நம்ம வந்து லைவ் அப்டேட்டில் கொடுக்க போகிறோம். தென் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த பப்ளிஷர் இது வந்து பார்த்திங்கன்னா யூசர் லொக்கேஷன். இந்த யூசர் லொக்கேஷன் வந்து லொக்கேஷன் 2D ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு பப்ளிஷர், அந்த பப்ளிஷர் வந்து பார்த்திங்கன்னா யூசர் அட்ரஸ், கரண்ட் அட்ரஸும் நம்ம எடுக்க போகிறோம் இதை வச்சு ஓகேங்களா. அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. தென் வந்து பார்த்திங்கன்னா ஜியோ கோடர் ப்ரைவேட் வேர் geocoder is equal to cl geocoder ஓகேங்களா. ஸோ geocoder நம்ம இனிஷியல் பண்ணி இந்த geocoderல இருந்தால் நம்ம ரிவர்ஸ் லொக்கேஷன் பண்ணி அட்ரஸ் எடுப்போம் ஓகேங்களா. இப்போ வந்து நான் இதை வந்து இனிட் பண்ணுறேன். இனிட் பண்ணி இதில் வந்து சூப்பர் டாட் இனிட் பண்ணுறேன். இதில் வந்து லொக்கேஷன் மேனேஜர் டாட் டெலிகேட் இஸ் ஈக்குவல் டு செல்ஃப். பிகாஸ் நம்ம வந்து இந்த செல்ஃப் கொடுக்கணும்னா நீங்கள் இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் இந்த செல்ஃப் வரும் ஓகேங்களா. இல்லைனா உங்களுக்கு வந்து எரர் வரும். லொக்கேஷன் மேனேஜர் டாட் டிசைர் அக்யூரசி செட் பண்ணுறோம். KCL லொக்கேஷன் பீட் ஓகேங்களா. அக்யூரேட் பீட் ஓகேங்களா. அக்யூரேட் பீட் வேணும் நமக்கு. லொக்கேஷன் மேனேஜர் டாட் ரெக்யூர் அத்தன்டிகேஷன் லொக்கேஷன் மேனேஜர் டாட் ஸ்டார்ட் அப்டேட்டிங். ஸோ ஆக்சுவலாக இது வந்து நம்ம சர்வீஸ் மாதிரி எப்போ நமக்கு ஸ்டார்ட் பண்ணணுமோ அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எப்போ ஸ்டாப் பண்ணணுமோ அதையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இது நம்ம ப்ராப்பர்ட்டிஸ்லாம் செட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த டெலிகேட் போட்டோம்ல, டெலிகேட்டில் வந்து ஒரு ஓவர்ரைட் மெத்தட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். டிட் அப்டேட் ஓகேங்களா. டிட் அப்டேட் லொக்கேஷன்ஸ் ஓகே. இந்த லொக்கேஷன்ஸில் வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கார்டு போட்டுக்கலாம். என்ன கார்டுன்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் இஸ் ஈக்குவல் டு லொக்கேஷன்ஸ். எங்கே லொக்கேஷன்ஸ்னு ஒரு ஐட்டம் இருக்குங்களா. லொக்கேஷன்ஸ் டாட் ஃபஸ்ட்டு எல்ஸ் ரிட்டன் ஓகேங்களா. ரிட்டன் பண்ணுறோம். லொக்கேஷன்ஸில் வந்து அந்த ஃபஸ்ட் இது இல்லைன்னா ரிட்டன் பண்ணுறோம். அதே மாதிரி இதில் லொக்கேஷன் வந்துட்டுனாலே நமக்கு இப்போ ஹாஃப் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ இந்த யூசர் லொக்கேஷனில் வந்து என்ன பண்ணுறோம்னா லொக்கேஷன் டாட் கோஆர்டினேட் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ரீஜியன் நம்ம அப்டேட் பண்ணுறோம். ரீஜியன் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா எம்கே ரீஜியனில் சென்டர் அண்ட் ஸ்பேனில் லொக்கேஷன் டாட் கோஆர்டினேட். த ஸ்பேன் வந்து இதே ஸ்பேன் தான், ஏன்னா ஜூம் தானே. ஸ்பேன் வந்து உங்களுக்கு வந்து அங்கேருந்து நம்ம வர்றதில்ல, ஜஸ்ட் ஜூம் தான். நீங்கள் வந்து யூசர்கிட்ட இருந்தும் இன்புட் வாங்கிக்கலாம் எவ்வளோ ஜூம் வேணும் அப்படின்னு சொல்லி. இல்லைனா நம்ம ஜஸ்ட்டு ஏன்னா ஆக்சுவலாக அவங்க வந்து ஜூம் பண்ண முடியும், நீங்கள் வந்து நம்ம இப்படி ஜூம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ரீஜியன் வந்துடுச்சு. ஸோ இந்த ரீஜியனை வந்து நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஸோ ஒன்ஸ் இட்ஸ் டன் நம்ம வந்து அட்ரஸ் எடுக்க போகிறோம். அட்ரஸ் எப்படி எடுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜியோகோடரில் வந்து ரிவர்ஸ் ஜியோ லொக்கேஷன். ஸோ ரிவர்ஸ் ஜியோ லொக்கேஷனில் என்ன பண்ணணும்னா நம்ம இந்த லொக்கேஷனை கொடுப்போம். லொக்கேஷனை கொடுத்தோம்னா இது வந்து நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்கும் ஓகேங்களா. என்ன கொடுக்கும்னா பிளேஸ் மார்க்ஸ் அண்ட் எரர் இருந்தால் எரர் வந்துடும், இல்லைனா பிளேஸ் மார்க் வரும் ஓகேங்களா. இதுலேயும் நம்ம வந்து ஒரு எரர் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். எரர் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரிட்டர்ன் கொடுக்குறோம் ஓகேங்களா. அடுத்து வந்து ஒரு கார்டு போடுறோம் ஓகேங்களா. கார்டு போட்டு லெட் பிளேஸ் மார்க் இஸ் ஈக்குவல் டு பிளேஸ் மார்க்ஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எல்ஸு ரிட்டன் ஓகேங்களா.
ரிட்டன். ஸோ இப்போ வந்து நம்ம காட் போட்டாச்சு. இப்போ பிளேஸ் மார்க் நமக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த பிளேஸ் மார்க்கில் இருந்து இப்போ சப்போஸ் அந்த பிளேஸ் மார்க்கில் வேல்யூ இருந்துச்சுன்னா நம்ம எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா அட்ரஸ் ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு அட்ரஸ் ஸ்ட்ரிங் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த அட்ரஸ் ஸ்ட்ரிங்கில் வந்து நம்ம ஒன்று ஒன்றா அப்பன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? வேர் நாட் வேர், இது ஒரு ப்ராப்ளம். ஓகே, இஃப் லெட் நேம், ஓகேங்களா, நேம் இஸ் ஈக்குவல் டு பிளேஸ் மார்க்ஸ் டாட் பிளேஸ் மார்க், ஆக்சுவலி பிளேஸ் மார்க்ஸ் இல்லை நேம். ஓகேங்களா? பிளேஸ் மார்க் டாட் நேம் இருந்துச்சுன்னா அட்ரஸ் ஸ்ட்ரிங் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு ஓகே நேம். ஓகேங்களா? ஸோ இதே தான் நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி, நீங்கள் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஜஸ்ட் காப்பி பண்ணி ஒரு ஃபியூ டைம்ஸ் பேஸ்ட் பண்ணி இதை மட்டும் மாற்றி விட்டுக்கிறேன். த்ரூ ஃபேர்னால் அந்த நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ளது. இது வந்து லொக்காலிட்டி. ஓகேங்களா? லொக்காலிட்டிக்கு அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் தட், ACEA. ஓகே, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேங்களா? ஓகே, ஐ திங்க் இப்போ எரர் போகணும், பார்த்துப்போம். ஓகே, லொக்காலிட்டிக்கு அப்புறம் அட்மிஷன் ஏரியா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஏரியாவுக்கு அப்புறம் கண்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்து என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டாட் யூசர் அட்ரஸ் மேலே போட்டிருக்கோம்ல பப்ளிஷ்ட் ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் வந்து இதை வந்து அட்ரஸ் ஸ்ட்ரிங்கை வந்து ஆட் பண்ணி விட்றோம். ஸோ வெனவர் நம்ம அட்ரஸ் ஸ்ட்ரிங் கேட்டீங்க, இது வந்து நம்ம இப்போ இதில் வந்து நம்ம மெயினாக என்னென்னா இந்த ரீஜியன், லொக்கேஷன், யூசர் அட்ரஸ். ஓகேங்களா? இதை வச்சு நம்ம மேப்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். இந்த லொக்கேஷனில் வச்சு நம்ம மார்க் பண்ணுவோம். இந்த லொக்கேஷனை யூஸ் பண்ணி மார்க் பண்ணுவோம். இந்த அட்ரஸை யூஸ் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம் டெக்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே நான் இப்போ மேப் வியூவில் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ மேப் வியூ போய்க்கலாம். ஸோ மேப் வியூவில் வந்து நம்ம மேப் ஃபஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வி ஸ்டாக் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வி ஸ்டாக்கில் வந்து மேப். ஸோ மேப்பில் வந்து நம்ம டூ இது இருக்குது. நீங்கள் வந்து நம்ம நார்மலாக பார்த்தீங்க இப்போ அப்டேட்டட் 17க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மேப்பில் வந்து இந்த இனிஷியல் பொசிஷன் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இனிஷியல் பொசிஷன் வந்து மேப்போட ஆஃப்டர் 17 iOS 17க்கு அப்புறம் தான் இருக்குது, முன்னாடி உள்ளதுக்கு இல்லை. ஓகேங்களா? ஸோ பிலோக்கு வந்து என்ன பண்ணணும்னா கோஆர்டினேட்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அது யூஸ் பண்ணணும். பிஃபோர் தட் நம்ம வந்து நமக்கு தேவையான ஸ்டேட் ஆப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸ்டேட் ஆப்ஜெக்ட்ஸ் ப்ரைவேட் வேர் லொக்கேஷன் மேனேஜர் இஸ் ஈக்குவல் டு லொக்கேஷன் மேனேஜர். ஓகேங்களா? அடுத்து ஒரு ஸ்டேட் ஆப்ஜெக்ட் ஸ்டேட் வேர் அனோட்டேஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸ்ட்ரக்ட் வந்து டிஐஎஃப்ஐசிஏபிள் ஐடென்டிஃபிகபிள் லொக்கேஷன். ஸ்பெல்லிங் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐடென்டிஃபிகபிள். ஓகேங்களா? ஸோ பிகாஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் வந்து ஆட் பண்ணுறாங்களா, அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு யூஐடி வேணும், ஒரு இண்டிவிஜுவல் ஐடி வேணும், அது வந்து கேட்கும். ஸோ அதனால் நம்ம அங்கேருந்து எடுக்கிற லொக்கேஷனை இதில் என்கேப்சுலேட் பண்ணி நம்ம மேப்குள்ளே சென்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் பேசிக் கான்செப்ட், வேறு எதுவும் இல்லை. லெட் கோஆர்டினேட் இஸ் ஈக்குவல் டு சிஎல் லொக்கேஷன் 2D. இது தேவையில்ல, இங்கே வந்து யூனிட். ஓகே, ஸோ இவ்வளோ தான். ஸோ இந்த ஐடென்டிஃபிகபிள் தான் நம்ம வந்து சம் ஸ்பெல்லிங்கு அது விட்டுருங்க, ஒரு அரேவாக இங்கே ஆட் பண்ணி இது பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே காட்ட போகிறோம். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இனிஷியல் பொசிஷன் வந்து நமக்கு எப்போவுமே ஃபஸ்ட்டு வந்து ரீஜியன் செலக்ட் பண்ணி லொக்கேஷன் மேனேஜர் டாட் ரீஜியன். ஓகேங்களா? ஸோ இது வந்து இஃப் ஹேஷ்டேக் அவைலபிள் பிளாட்ஃபார்ம் வந்து iOS 17.0. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே இருந்தால் மட்டும் இப்படி, எல்ஸ் நம்ம வந்து மேப்பில் வந்து கோஆர்டினேட். ஓகேங்களா? கோஆர்டினேட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் மேனேஜர் டாட் ரீஜியன். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இப்போ லொக்கேஷன் மேனேஜர் டாட் ரீஜியன்னா ரீஜியன் ஷோ பண்ணுவோம். நமக்கு வந்து அந்த மார்க்கர் வைக்கணும்னா
ஷோ யூசர் ரெஸ்ட் ட்ரூ கமா இப்போ இதில் வந்து அனோட்டேஷன் ஐட்டம் எங்கடா போச்சு அனோட்டேஷன் ஐட்டம் ஏதோ ஒன்று தப்பாக இருக்கே ஓகேவா வரணுமே இப்போதைக்கு ஓகே அனோட்டேஷன்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த அனோட்டேஷன்ஸ்க்கு அப்புறம் இது ப்ராக்கெட் வரும் இதில் வந்து ஐட்டம் ஏன்னா அனோட்டேஷன்ஸ் ஐட்டம்ஸ்க்கு அப்புறம் அனோட்டேஷன் இது வரும் ஸோ அனோட்டேஷனோட அந்த கால்பேக் வரும் ஸோ இதில் வந்து இந்த ஐட்டம் டாட் இன்னு இங்கே வந்து மேப் மார்க்கர் எங்கே இருக்குது கோஆர்டினேட் ஸோ இதில் ஐட்டம் டாட் கோஆர்டினேட் ஓகேங்களா ஸோ இதில் இன்னொன்று என்னென்னா டாட் ஆன் அப்பியர் ஸோ இந்த ஆன் அப்பியரில் வந்து நம்ம டேட்டா கலெக்ட் பண்ணணும் ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன் அப்பியரில் வந்து இஃப் லெட் போட்டு யூசர் லொக்கேஷன் ஈக்குவல் டு இதுதான் லெட் போட்டு லொக்கேஷன் ஸோ சம்திங் அது வந்து ஐடென்டிஃபிகபிள் கோஆர்டினேஷன் வந்து லொக்கேஷன் மேனேஜர் நாட் லொக்கேஷன் மேனேஜர் இங்கே யூசர் லொக்கேஷன் ஓகேங்களா யூசர் லொக்கேஷன் ஓகேங்களா ஆஃப்டர் யூசர் லொக்கேஷன் அனோட்டேஷன்ஸ் டாட் அப்பண்ட் இது லொக்கேஷன் ஓகேங்களா ஸோ இதுதான் ஸோ இப்போ இங்கே அப்பண்ட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஷோ ஆயிரும் நான் வந்து இப்போ ரன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு ஸோ என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஸோ ஓகே நோ எரர்ஸா ஸோ இப்போ வந்து இந்த மேப்பை வந்து என்னென்னா நம்ம இந்த கண்டென்ட் ப்ரொவைடரில் இந்த ஃபஸ்ட்டு வந்து ஹோம் அதில் வந்து நம்ம ஆல்ரெடி பழைய ஃபார்ம் டேக்கோட டுட்டோரியல் பார்த்தோம் ஸோ அதனால் அதை அப்படி விட்டுட்டு நான் வந்து மேப் ஆட் பண்ணுறேன் ஸோ இங்கே சர்ச்சுக்கு பதிலாக மேப் போடுறேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து நான் இதை ரன் பண்ணுறேன் என்ன வருதுன்னு செக் பண்ணலாம் ஓகே ஓகே ஸோ ஆக்சுவலாக இது ரன் ஆகிடுச்சு நான் இப்போ சர்ச் அப்புறம் ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா என்னோடய கரெக்ட் லொக்கேஷன் காட்டுது ஸோ லொக்கேஷன் வந்து நம்ம ஜூம் பண்ணிக்கலாம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுதான் நம்ம பாயிண்ட்டும் பண்ணிட்டோம் நம்மளோட கரண்ட் லொக்கேஷனை ஸோ இதுக்கப்புறம் என்னென்னா நம்ம வந்து டெக்ஸ்ட் எடுக்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து இங்கே ஷோ பண்ணல எங்கே ஷோ பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டெக்ஸ்ட் போட்டு லொக்கேஷன் மேனேஜர் டாட் யூசர் அட்ரஸ் அது வந்து நல்ல ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அங்கே இருக்கும் ஸோ அதனால் இது ஃபாண்ட் வந்து டாட் டைட்டில் 2 போட்டுக்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்படி போட்டு நான் திருப்பி ரன் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கரெக்ட் லொக்கேஷனையும் வந்து அது கரெக்டாக ஷோ பண்ணும் அதில் ஓகே ஸோ உள்ளே போயிடுச்சு நான் மேப் போகிறேன் பார்த்தீங்கன்னா என்னோடய கரெக்ட் லொக்கேஷன் ஷோ பண்ணுது ஓகேங்களா ஸோ இவ்வளோ தான் ஸோ ஆக்சுவலாக இது டன் இதே மாதிரி இதில் வந்து நிறையா வீடியோஸ் வந்து நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தான் மோர் வீடியோஸ் வேணால் நீங்கள் வந்து அந்த சேனல் பாருங்கள் இதுலேயும் உங்களுக்கு அப்கமிங் வந்துகிட்டே இருக்கும் பட் பேசிக்லேருந்து வரும் நான் வந்து இது வந்து ஃபுல் பேசிக் டுட்டோரியல் பண்ணலான்னு சொல்லி தான் காட்லின் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காட்லின் போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஜெட் பேக் வரும் ஜெட் பேக் முடிஞ்சதுக்கப்புறம் SwiftUI வரும் நார்மல் ஷிஃப்ட்டுக்கு அப்புறம் SwiftUI ஸோ அது மாதிரி பேசிக் ஃபுல்லாக இந்த சேனலில் தமிழ்லேருந்தே நம்ம தமிழ் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்டேட்டடுக்கு வரலாம் ஆனால் அப்பப்போ இந்த மாதிரி அப்டேட்டட் வீடியோஸ் இதில் வரும் பட் ஃபுல் ஹார்ட் கோடட் அப்டேட்டட் வீடியோஸ்னால் நம்ம அங்கே பார்த்துக்கோங்க ஓகேங்களா தட்ஸ் இட் ஓகே தேங்க்யூ